விஸ்பரின் பள்ளத்தாக்கின் ஆழத்தில் ஒரு விசேஷமான நண்பன் வாழ்கிறான். அவன்தான் விசில்விஸ். நீங்கள் பார்த்ததிலே மிகவும் மகிழ்ச்சியான நீராவிரையில் இவன் தினமும் காலையில் பொன்னிற வயல்கள் மற்றும் ரகசிய குகைகள் வழியாக உலகிற்கே மகிழ்ச்சி தரும் பாடலை தனது விசிலால் பாடிக்கொண்டே பயணம் செய்வான். விசில்விஸ் மட்டும் தனியாக இல்லை. தண்டவாளத்தின் ஓரம் அவனது சிறந்த நண்பர்களான பென்னி மாடு, கேபியாடு, பொலிக்கோழி மற்றும் ஸ்பிரிட் குதிரை அவனுக்காக காத்திருப்பார்கள். அவர்கள் ஒரே மொழியை பேசுவதில்லை, ஆனால் ரயிலின் டூட் 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 சத்தமும் விலங்குகளின் மகிழ்ச்சியான ஒலிகளுமே நான் உனக்காக இருக்கிறேன் என்று சொல்ல போதுமானதாக இருந்தது. ஒரு அழகான மதிய வேளையில் அந்த பள்ளத்தாக்கில் லாபத்தின் நிழல் படிந்தது. பழைய மலை பாலத்தின் கயிறுகள் அவிழ்ந்து கொண்டிருப்பதை அறியாமல் விலங்குகள் அதன் மீது நடக்கத் தொடங்கின. தூரத்தில் இருந்து கயிறுகள் அறுபடுவதைக் கண்டு விசில்விஸின் இதயம் பதற்றத்தில் துடித்தது. அவன் தனது ஹாரனை மீண்டும் மீண்டும் சத்தமாக ஒலித்தானால் காற்றின் வேகம் அந்த சத்தத்தை மறைத்தது. நண்பர்களுக்கு கேட்கவில்லை. உடனே சமயோசிதமாக யோசித்த விசில்விஸ் தனது பெட்டிகளில் இருந்த மென்மையான கம்பளி குவியல்களை பார்த்தான். நேரம் கடக்கும் முன் அந்த பள்ளத்தாக்கை அடைய தனது முழு வேகத்துடன் ரயிலை செலுத்தினான். பதிலாக நண்பர் அனைவரும் மென்மையான இதமான கம்பளி மலைக்குள் விழுந்தனர். விசில்விஸ் அவர்களை காப்பாற்றி விட்டான். இது நமக்கு ஒன்றை உணர்த்துகிறது: சமயோசித புத்தி, துணிச்சலான இதயம் மற்றும் ஒற்றுமையின் வலிமை இருந்தால் எந்த வீழ்ச்சியும் நம்மை பாதிக்காது. நாம் ஒன்றுபடும் போது எப்போதும் பாதுகாப்பாகவே இருப்போம்.